புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம பல்வேறு கோவில்கள் பார்த்திருந்தாலும் ஒரு சில கோவில்களில் இளம் கோவில் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் அந்த மாதிரியான விசேஷமான கோவில்களில் பிரசித்தி பெற்று அங்கே இருக்கக்கூடிய அம்பிகை காட்சி தருவா. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை நாம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பார்க்க முடியும். அது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் பேசும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு சன்னதிக்குமே ஒரு தனி வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு சன்னதியும் பார்க்கணும், ஒவ்வொரு தூணையும் பார்க்கணும். ஒவ்வொரு தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளும் ஒவ்வொரு கதை பேசுகிறத நம்மளால் உணர முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகும்பொழுது அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய கோவிலுடைய முழுமையான தரிசனத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட கோவிலுடைய தனி சிறப்புகளையும் வரலாற்று பின்னணிகளையும் நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் மேகநாத சுவாமி சமேத லலிதாம்பிகை. இந்த கோயில் இளங்கோயில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே கோயில் உள்ள கோயில் உண்டு. அதாவது ரெண்டு கோயிலுக்குமே பாடல் உண்டு. தேவரால் பாடல் பெற்ற ஸ்தலம், வைப்பு ஸ்தலம் இது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா சைவத்தில் ரொம்ப முக்கியமான ஈஸ்வரன் கோயிலில் 3 கோயில்கள் ரொம்ப முக்கியம். இளங்கோயில் அப்படின்னாலே வாரூர், மெய்ச்சூர், புகழூர். அதாவது திருவாரூர், திருமெய்ச்சூர், திருப்புகழூர். இது 3மே ரொம்ப முக்கியமான கோயில். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில்கள் 3மே இளங்கோயில்கள். 3க்குமே ஈஸ்வரன் 2ஆகவும் அம்பாள் 2ஆகவும் காட்சி கொடுக்கறது உண்டு. 2க்குமே பாடல்கள் உண்டு. இதுதான் இளங்கோயிலுடைய தனி சிறப்பு. அதுலேயும் மெய்ச்சூர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே லலிதாம்பிகை மேகநாத சுவாமி. இந்த கோயிலுடைய வரலாறு ஒரு நாளில் பேசி மாளாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த கோயிலுடைய புராணம், இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நேத்திக்கு வந்த விஷயங்கள் கிடையாது. இது சூரியனுக்கு தேரோட்டியாக இருந்த அருணன், அப்போ சூரியன் வாலி சுக்ரீவன் பிறந்த இடம். அப்போ வாலி சுக்ரீவன்னா ராமாயணத்துக்கு முன்னால். இன்னும் சொல்லினே போகலாம். அந்த மாதிரி பல யுகங்கள் கடந்த ஒரு கோயில் அப்படின்னா அது மேகநாத சுவாமி லலிதாம்பிகை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி. இவருக்கு பல பேர்கள் உண்டு. எப்படி லலிதாம்பிகைக்கு நிறைய பேர் உண்டோ அது மாதிரி இந்த கோயில் பேசும்பொழுதே ஒரு தனி சந்தோஷம், அந்த மனசுக்குள்ளே ஒரு தனி பூரிப்பு. ஹைகிரீவர் தன்னுடைய சிஷ்யர், முதல் சிஷ்யரான அகஸ்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமம் உபதேசித்து அவர் இதை எங்கே போய் பாடலாம், எங்கே போய் இந்த பாட்டை கேட்கலாம், இதுக்கு உகந்த இடம் எது அப்படின்னு கேட்கும்பொழுது இதற்கு உகந்த இடம்னு ஹைகிரீவர் தன்னுடைய சிஷ்யனை அகஸ்தியருக்கு சொன்ன இடம் இந்த இடம்தான். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கோயில் லலிதாம்பிகை கோயில், மேகநாத கோயில். இது ஏன் அவ்வளோ தனி சிறப்பு அப்படின்னா சூரிய பகவானுக்கு சாப விமோசனம் கிடைத்த ஒரு இடம். இந்த கோயிலுடைய புஷ்கரணி சூரிய புஷ்கரணி. அவர் பேராலேயே, அவரே ஈஸ்வரனே சொல்லி உன் பேர்லேயே நீ இந்த புஷ்கரணியை வைத்து கொண்டு எனக்கு நீ பூஜை செய் அப்படின்னு சொன்னார். இது ஏன் அப்படின்னா சூரியனுடைய தேரோட்டி அருணன், அது காஷ்யப்பருக்கு 2 மனைவிகள் உண்டு. விதுனை, கத்ரு. இவ 2 பேருக்குமே குழந்தைகள் அப்படின்றது எதிர்பார்ப்பு உண்டு. ஈஸ்வரன் கிட்ட போய் வேண்டிக்கிறேன், எனக்கு குழந்தை பேர் வேணும் எங்கள் இருவருக்குமே, அதை நீரே பூர்த்தி செய்து தரணும்
அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக கேட்கும்பொழுது அவர்களுக்கு 2 பேருக்குமே 2, இன்னும் கலோக்கியில் சொல்லணும் அப்படின்னா 2 முட்டைகள் கொடுக்குறார். அதில் வினோதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த முட்டையிலிருந்து. அவர் தான் வந்து பக்ஷிராஜன். பக்ஷிராஜன்றது கருடாழ்வார். கர்த்தருக்கு ஒரு வருஷம் இவளுக்கு குழந்தை பிறந்தக்கப்புறமும் தனக்கு பிறக்கலை அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அவள் என்ன பண்ணிடுறா, நமக்கு இன்னும் குழந்தை அப்படின்றது வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தில், ஒரு ஆவேசத்தில் தன் கையில் இருந்த பரமேஸ்வரன் கொடுத்த அந்த முட்டை கை வச்சு நசுக்கும் பொழுது அதில் ஒரு அங்க ஈனமான ஒரு உருவம் தோன்றி ரொம்ப வருத்தத்தோட ஈஸ்வரன் கிட்ட போய் கேட்பா. கேட்கும்பொழுது ஈஸ்வரன் சொல்வார், இவா 2 பேருமே வந்து ரொம்ப முக்கியமானவர். உலகத்திற்கு ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு இந்த உன்னுடைய, அதாவது கர்த்தருடைய குழந்தை தேரோட்டியாகவும், அதே போல் விஷ்ணு பகவான் அவருக்கு வலம் வருவதற்கு கருடாழ்வாராகவும் இவா 2 பேருமே இருப்பா. உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று முக்கியத்துவம் பெற்று இவ வலம் வருவா அப்படின்றது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நீ இவாளை வளர்த்து பெரிய ஆளாக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். இந்த அருணன் தான் வந்து சூரியனுடைய தேரோட்டியாக வரார், சாரதியாக. இந்த சூரிய பகவான் அருணனை பார்த்து கேலி கிண்டல் எப்பயுமே உண்டு. இந்த அருணனுக்கு கைலாயம் சென்று ஈஸ்வரனை தரிசிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய கனவு. ஆனால் கைலாயத்தில் ஜென்ரலாக வந்து அங்கீனமாக இருக்கவாளை வந்து உள்ள அனுமதிக்கிறது கடினம். இவர் என்ன பண்ணுவார், ஒரு பெண் வேடத்தில் பூண்டு ஈஸ்வரனை போய் தரிசிச்சுட்டு வருவார். தரிசிக்க போகும்பொழுதே தேவேந்திரனுடைய காட்சி படுறதால அங்கே வந்து அவர் வந்து வாலி குழந்தையாக பிறந்துவிடும். அதே போல் இங்கே சூரியன் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லும் பொழுது சூரியன்கிட்ட நான் ஏற்கனவே வந்து தேவேந்திரனை பார்த்து அங்கே போய் சேவிச்சுட்டு வந்தேன் ஈஸ்வரனை, அப்போ பிறந்த குழந்தை தான் வாலி. அதே போல் சூரியன் வந்து தானும் தன்னுடைய கோபத்தை காமிக்கும் பொழுது, தன்னுடைய ஆசையை காமிக்கும் பொழுது அங்கே பிறந்தவர் தான் சுக்ரீவன். இந்த மாதிரி இந்த கோயிலில் வாலி, சுக்ரீவன், யமன் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம். யமன் ஏன் வழிபட்டார் அப்படின்னா தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து வழிபட்டதாக ஐதீகம். அது ஒரு தனி ஒரு கதையே உண்டு. அது நிச்சயமாக அது குறித்து பேசுவோம். இந்த வழிபாடுகள் அப்படின்றது வந்து சூரிய பகவான் அருணனை கேலி கிண்டல் பண்ணதால் ஈஸ்வரன் கோவப்பட்டு அவருக்கு சாபம் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய ஒளி மங்கி 7.5 மாதங்கள் நீ வந்து என்னை வணங்கணும். நீயே உன் பேர்லேயே புஷ்கரணியை அமைத்து, இன்றைக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் நுழைவாயில் உள்ள நீங்கள் வந்து பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடியே சூரிய புஷ்கரணி உண்டு வலது பக்கத்தில் கோயில் உள்ளே போகும்பொழுதே. அது இன்றைக்கி சரியாக பராமரிக்கப்படலை, ஆனால் அதுக்கான காரணங்கள் உண்டு. அந்த சூரிய புஷ்கரணியில் என்றைக்கு வந்து ஜலம், அந்த நீர் வந்து ரொம்பறதோ அங்கே போய் எப்படி மக்கள் வந்து அங்கே போய் தீர்த்தம் ஆடிட்டு உள்ளே போகிறாளோ அப்போ நிச்சயமாக க்ஷேமமாக இருக்கும் அப்படின்றது தான் உலகத்துடைய நியதி. அந்த காலம் வெகு தூரம் இல்லை, அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அந்த வகையில் சூரிய புஷ்கரணியில் உருவாக்கி சூரிய பகவான் 7.5 மாதங்கள் தவம் கிடந்து பூஜை செய்து ஈஸ்வரனை போய் வேண்டி கேட்குறார். ஆக்சுவலாக சூரிய பகவான் அவருடைய கணக்கில் வந்து 7.5 மாதங்கள் முடிந்து விட்டது அப்படின்னு போய் கேட்குறார். ஆனால் ஈஸ்வரனுடைய 7.5 மாதம் அப்படின்றது வந்து
வித்தியாசம் உண்டு இந்த பூலோகத்துக்கும் விண்ணகத்துக்கும். அதனால் அப்போது வந்து அம்பாள் வந்து கோவப்பட்டு திருப்பி வந்து ஈஸ்வரனுக்கு சாபம் கொடுக்க போகிறான். அப்போ தான் வந்து ஈஸ்வரனே சொல்லுவார், ஏற்கனவே வந்து அருணனுடைய ஒளியினால் உலகம் பிரகாசிச்சுருக்கு, சூரியன் ஒளி மங்கி இருக்கார், திருப்பி வந்து நீ வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்லி அம்பாளை சாந்தப்படுத்துவார். அதுதான் இன்றைக்கும் நீங்கள் போய் சேவிச்சிங்க அப்படின்னா வலது பக்கமாக நீங்கள் பிரதர்ஷனம் வரும்பொழுது தெற்கு நோக்கி, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு அருகாமையிலேயே தட்சிணாமூர்த்தியை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு விநாயகருடைய சன்னதி உண்டு. அதற்கு முன்னாடியே க்ஷேத்திர புரணேஸ்வரர்னு ஒரு சன்னதி உண்டு. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோவில் இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு சிற்பங்களும் பேசும் உண்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் குறிப்பாக சேஷ புராணேஸ்வரருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் முக்கால்வாசி சொல்லிட்டீங்க, ஏன் அம்பாள் வந்து கோவமாக இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் மறுபக்கம் பார்த்தா அம்பாள் வந்து சாந்தமாக ஆசையாக இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு கொண்ட சிலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு நோக்கி அம்பாளும் ஈஸ்வரனும் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. இது என்ன கதை அப்படின்னா, சூரிய பகவான் தன்னுடைய சாபகாலங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்து ஈஸ்வரனை போய் கேட்பார், என்னுடைய காலம் முடிந்து விட்டது, என்னுடைய ஒளியை வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு ஈஸ்வரன்கிட்ட முறையிடும் பொழுது அம்பாளுக்கு கோபம் வந்துடும். ஏன் அப்படின்னா, இவ ரெண்டு பேரும் ஈஸ்வரனும் அம்பாளும் ஏகாந்தமாக இருக்கிற நேரத்தில் இவர் வந்து இது மாதிரி நம்மளை வந்து கோவப்படுத்துகிறாரே, இங்கேயும் விட மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து சூரியனுக்கு இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் காலங்கள் அவருக்கு அந்த சாபத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஈஸ்வரன் தடுத்து அம்பாளை, நீ சாந்த சுரூபினியாக இருக்கணும், ஏன்னா உலகமே வந்து இருண்டு போயிடும், க்ஷேமமாக இல்லாமல் போயிடும், நீ இப்போ கோவப்பட்டு திருப்பி வந்து சூரிய பகவானுக்கு நிந்தனை கொடுத்த அப்படின்னா அந்த காலம் வந்து ஜாஸ்தி ஆகி போச்சு அப்படின்னா அவர் ஒளி மங்கி திருப்பி வந்து கஷ்டத்துக்கு போயிடுவார், இந்த இடத்துல நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்கு நம்மளுடைய புராணங்களில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலை நீங்கள் சொன்ன மாதிரி போய் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கிய புராணேஸ்வரரை, சேஷ புராணேஸ்வரரை அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவருடைய வலது கையில் அழகாக அம்பாளுடைய இந்த சின்ன வந்து திருப்பி பார்ப்பார். ஒரு பக்கம் நின்று ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்பொழுது அம்பாள் வந்து உக்ரமாக காட்சி கொடுப்பாள். அதே இன்னொரு ஆங்கிளில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வலது பக்கமாக தள்ளி போய் பார்த்தீங்க அப்படின்னா சாந்த சுரூபிணியாக மனோன்மணி சுரூபமாக இருப்பாள். இந்த மனோன்மணி அப்படின்றது வந்து ராஜராஜேஸ்வரியே காட்சி கொடுப்பாள். அதாவது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் லலிதாம்பிகையே. அந்த மனோன்மணி அப்படின்ற ஒரு பேரே வந்து தனி சிறப்பு பெற்ற ஒரு பேர். சாந்த சுரூபிணியாக அமைதியாக இருப்போம். அதுதான் வந்து ஈஸ்வரன் கூறக்கூடிய ஒரு விஷயம். இதை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அவரை சாந்தப்படுத்தினதுக்கப்புறம் தான் அம்பாள் வந்து சூரிய பகவானுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பா. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். நிச்சயமாக இங்கே நிறைய லிங்கங்கள் இருக்கு இல்லையா? லிங்கங்கள் நிறைய இருக்குனாலே அதற்கு பின்னாடி ஒரு விசேஷமான கதை இருக்கும். இங்கே எத்தனை லிங்கங்கள் இருக்குது? நிச்சயமாக இந்த கோயிலில் தனி சிறப்பு அப்படின்னா, இங்கே வந்து நவகிரகங்கள்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவகிரகங்களுக்கு முற்பட்டு அது உருவாகி அதற்கு முற்பட்டு ராமாயண காலம், மகாபாரத காலம், ஏன்னா வாலி, சுக்ரீவன், இந்த பக்கம் சூரியன், அருணன் அவெல்லாம் முன்னாடியே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சுயம்பு க்ஷேத்திரம். அந்த வகையில் இங்கு 12 நாகர்கள் உண்டு. அதாவது நம்ம கணக்கு எடுத்துக்கலாம், 12 நாகர்கள்னும் போது 12 ராசிக்கு அப்படின்றதோடு எடுத்துக்கலாம். பட் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 12 நாகர்களுடைய வழிபாடு அப்படின்றது வந்து இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் பட் ராசிகள் அப்படின்ற ஒரு கணக்கு வராது. ஆனால் நம்ம வந்து நாகர் வழிபாட்டு சமூகமாக தான் கண்டறியப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் கரெக்ட். அந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே நம்ம வந்து நாகம், நம்மளுடைய பாம்புகளை நம்ம வழிபடுறது ஒரு தலையான ஒரு விஷயமாக உண்டு. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜாதகத்தில் ஒரு சில
ஜாதகத்தில் இன்றைக்கி ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாகதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னு. சர்ப்பத்தை வழிபடுறது அப்படின்றது வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருக்காங்க. நம்மளும் இன்றைக்கும் வந்து நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பிரதானமாக உண்டு. ஆகையால் இந்த 12 நாகர்களை வச்சு வழிபடுறது அப்படின்றது வந்து இந்த கோயிலில் பிரதானமாக இருந்திருக்கு, வழிபட்டிருக்கிறார்கள். இதுதான் நம்ம அறிந்து கொள்கின்ற உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லிங்கங்கள் அப்படின்றது வந்து இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு லிங்கங்கள் உண்டு. எப்படி திருவண்ணாமலையில் வந்து வாயு லிங்கம், ஈசானிய லிங்கம், நைருதி லிங்கம் அப்படின்ற 4 திசைகளுக்கு 4 திக்குகளுக்கு லிங்கங்கள் உண்டோ, இந்த கோயிலையும் 4 திசைகளுக்கும் 4 திக்குகளுக்கும், அதாவது 8 திக்குகளுக்கும் உண்டு. இதுதான் வந்து இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, பாதாள லிங்கம் அப்படின்றது வந்து இந்த கோயில், அதாவது மேகநாத சுவாமியுடைய சன்னதிக்கு வடகிழக்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதாள லிங்கம் அப்படின்றது உண்டு. எங்கெல்லாம் பாதாள லிங்கம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சித்புருஷர்கள் இருக்கிறதாக, அவளுடைய ஜீவசமாதிகள் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். ஆனால் இங்கே வந்து வழிபட்டது அப்படின்றது வந்து அகஸ்திய முனிவர் வந்து வழிபட்டிருக்கார். அவர் வந்து இங்கே தன்னுடைய யோகமுத்திரையோட பாடலும் ஏற்றிருக்கார், லலிதாம்பிகையை சேவிச்சுட்டு. அவருடைய ஜீவசமாதி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுவதை தவிர்த்து, ஆனால் பட் அதுக்கான ரெக்கார்டோ ப்ரூவன் இதுவோ கல்வெட்டுகளோ கிடையாது. ஆனால் பட் ஒன்று நிச்சயம், பாதாள லிங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவசியம் வந்து சித்புருஷர்களுடைய ஜீவசமாதிகள் உண்டு. அது யாராக இருந்தாலும் நம்ம போய் அதை சேவிக்கிறது. அது இத்தனைக்கும் ஈசானியத்தில் இருக்கிறதால அது கொஞ்சம் பள்ளமாகவே இருக்கும். அங்கே போய் நீங்கள் அந்த ஒரு இடத்துல போய் நின்று உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்றது வந்து பிரதானமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்றது தான். இது திருவண்ணாமலையை நீங்கள் போய் சேவிக்கிறதுக்கு ஈடான ஒரு இடம் வந்து இந்த லிங்கங்களை சேவிக்கிறது அப்படின்றது முன்னோர்கள் ஆண்டோர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நிச்சயமா நம்ம இதே மாதிரி பிரகாரங்களை சுற்றி வரும்போது சகல புவனேஸ்வரரையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் இல்லையா? நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளங்கோயில் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 2 கோயில்கள் உண்டு. இங்கே வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்ட்டு வைப்பு ஸ்தலம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இங்கே வந்து அப்பர் திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பாடல் பெற்ற ஸ்தலம். 4 பாடல்களும் உண்டு, மாணிக்கவாசகரும் உண்டு. அதில் வந்து இவர் 2 பேர் பாடல் பெற்ற ஸ்தலம். 2 பேருமே பாடியிருக்காங்க இதில். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்ம சகல புவனேஸ்வரருக்கும் உண்டு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இளங்கோயிலுடைய 2வது கோயில். முதல் கோயில் வந்து நம்மளுடைய மேகநாத சுவாமி. இந்த மேகநாத சுவாமிக்கும் பாடல் வந்து இயற்றப்பட்டது 2 பேர், அதாவது அப்பர் திருநாவுக்கரசரும் சம்பந்தரும். அதே போல் இந்த சகல புவனேஸ்வரருக்கு 2 பேருமே வந்து பால் இயற்றிற்காக தேவார பாடல்கள் உண்டு. நிச்சயமா. இப்போது யமனுக்குன்னு இங்கே ஒரு தனி வரலாறே உண்டு. யமன் தவம் செய்ததா இங்கே கூறப்படுது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. யமனுடைய ஆயுள் நீட்டிக்கிறதுக்காக அவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இது. உங்களுடைய பர்மிஷனோட ஆக்சுவலாக இந்த மேகநாத சுவாமியுடைய பேர் அப்படின்றத வந்து என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். இந்த யமனுடைய வரலாறு வந்து அடுத்த எபிசோடில் கூட நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈஸ்வரன் சூரிய பகவானுக்கு இட்ட அந்த கட்டளைகள் சாபங்களாக சொல்லலாம். அவர் அருணனை வந்து கேலி கிண்டல் பண்ணதால் கோபமடைந்த ஈஸ்வரன் இவருக்கு வந்து அந்த ஒரு 7.5 மாதம் வந்து நீ வந்து ஒளி மங்கி இருப்பாய் அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே இவர் வந்து அம்பாளையும் ஈஸ்வரனையும் மேகத்தில் கொண்டு போய் யானை மேலே, ஐராவதம் மேலே. ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தேவேந்திரன் வந்து தன்னுடைய வாகனமாகிய ஐராவதம், அதாவது வெள்ளை யானையை கொண்டு வந்து இங்கே வந்து அவர் பூஜை சொன்னதாக ஐதீகம் உண்டு. அதுக்கப்புறமா தான் சூரியனுக்கு. ஏன்னா தேவேந்திரன் தான் முதல்ல வந்து யுகத்தில் அவர் தான் வருவார். அவர் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி தன்னுடைய சாப விமோசனத்தை கழித்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த வகையில் இவரும் வந்து யானையை மேலே கொண்டு போய், மேகம் மேலே கொண்டு போய் ஈஸ்வரனையும்
அம்பாளையும் வைத்து பூஜை செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 7.5 மாதம் செய்தாலாம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதப்பிரஷ்ட விமானம் அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். யானையுடைய பின் அமைப்பு அப்படின்றது வந்து இங்கே ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் இவருக்கு வந்து மேகம் மேலே வைத்து வழிபட்டதால் தான் இவருக்கு வந்து மேகநாத சுவாமி அப்படின்ற ஒரு பேரே வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளில் பேசக்கூடிய எந்த புராண கதைகளும் நம்மளால் இதுக்குள்ளே அடக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சன்னதி, ஒவ்வொரு சிற்பங்கள், ஒவ்வொரு லிங்கத்துக்குமே தனி கதைகள் இருக்குது. அப்படின்னும் பொழுது நம்ம இன்னும் லலிதாம்பிகையை தொடவே இல்லை. லலிதாம்பிகைக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. அவள் எதற்காக இங்கே எழுந்தருளினா அப்படிங்கிறதுக்கான ஒரு புராண கதையும் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இது குறித்தெல்லாம் பேசலாம். இன்று ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோவிலுடைய வரலாற்று உண்மைகளை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட மேகநாத சுவாமிக்கான பெயர் காரணம் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய சன்னதிகள் சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்து நாளையும் இணைந்திருங்கள். நம்மளுடைய புதியுகம் தொலைக்காட்சியில் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே லலிதாம்பிகையுடைய வரலாறு இடம்பெற இருக்கு. மறக்காம பாருங்க. அற்புதமான விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக அழகாக நம்ம நேயர்களுக்காக மேகநாத சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பாதையில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியை பற்றியும் சொன்னீங்க, சிலைகளை பற்றியும் சொன்னீங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றையும் சொன்னீங்க. தொடர்ந்து நாளையும் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நிச்சயமாக நம்ம ஒரு விஷயம், இந்த துர்கையை வந்து நம்ம அவசியம் பேசணும். அதுவும் வந்து நம்ம லலிதாம்பிகை பற்றி பேசும்போது பேசுவோம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.